என் நிலைப்பாதை மாறும் வேளை வாசல் தேடி வருவேன். இறைவா 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 இறைவா, தாகம் கொண்ட மான் போல ஓடி வருவேன். என் நிலைப்பாதை மாறும் வேளை வாசல் தேடி வருவேன். தாகம் கொண்ட மான் போல ஓடி வருவேன். என் வழி துணையான தெய்வம் நீதான், என்னை என்றும் தேற்றும் நல்ல தெய்வம் நீதான். நான் பாடும் பொருளில் விளங்கும் தெய்வம் நீதான், நான் பேசும் மொழிகளில் அகரம் நகரம் நீதான். நான் வேண்டும் இடங்களில் தெய்வ தரிசனம் நீதான். எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன், தேவை நீ தேவா. எங்கென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன், பாதை நீ நாதா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன், தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன், பாதை நீ நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானின் நானே நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானின் நானே நாதா. இதயம் திறந்து உதயம் காண உனதருள் தாரும் இறைவா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன், தேவை நீ தேவா. என் இனிய உறவுகளே, நாம் இயேசுவை தேடுவோம். நாம் இன்று 20/9/24 இருக்கின்றோம். என் இனிய உறவுகளே, தூய ஆவியின் துணையில் அன்னை மரியின் அன்பில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 44, 4, 5, 6. நீதிமொழிகள் 21, 28, 29, 30, 31. இன்றைய முதல் வாசகம் கொரிந்தியர் 15, 12, 20. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 8:1-3. பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இயேசு பெண் சீடத்திகளையும் உருவாக்கி இருக்கிறார். இவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாவும் ஊழியம் செய்தார் என்று பவுல் எழுதியிருப்பார். நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து கொண்டு வரும் வாசகங்கள் இயேசுவின் பணியில் பெண்கள். மதலேன் மரியா. இவரிடமிருந்து இயேசு 7 பேய்களை ஓட்டினார். இயேசுவுக்கு சீடரானார். இயேசு சிலுவை சுமக்கும்போது அவரது தூதர்கள் ஓடிவிட்ட நிலையிலும் இயேசுவுடன் பயணித்தவர். கடைசி கல்வாரி வரையில், அவர் உயிர்த்தெழும் வரையில் இயேசு தைலம் பூசி இயேசுவின் கல்லறைக்கு ஓடியவர். உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த முதல் மனிதர், முதல் பெண் என்ற பாக்கியம் பெற்றவர் யோவன்னா. இவர் ஏரோதின் பணியாளரான சூசாவின் மனைவி. விவிலிய அறிஞர்கள் கூற்றுப்படி கபர்நஹூமில் இயேசு குணப்படுத்திய சிறுவனின் தாய். யோவான் 4:46-54. சூசன்னா இயேசுவுக்கு பணி செய்தவர். இவ்வாறு பெண் சீடர்களின் பட்டியலோடு எருசலேம் ஆலயத்தில் காணிக்கை போட்டவர்களில் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை உயர்ந்தது என உரைக்கின்றார். கடவுளிடம் வேண்டினால் குழந்தை பிறக்கும், கடவுளே வேண்டினால்தான் பெண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை கிடைக்கும் என்கிறது ஒரு கவிதை. ஆம், இந்த சமத்துவ சமூகம் படைப்போம், ஆண் பெண் பேதம் களைவோம். நான் இதற்கு முன் ஒரு இதில் நான் சொல்லியிருப்பேன், பெண் குழந்தை வேண்டுமென்றால் கடவுள் ஆண் குழந்தை வேண்டுமென்றால் யாரை வேண்டுமானாலும் அனுப்புவாராம். ஆனால் பெண் குழந்தை வேண்டுமென்றால் ஆண்டவரே இறங்கி வருவார் என்று. அதனால் நாம் அன்றைய பெண்களை பார்க்கும் பொழுது வீரப்பெண்மணி வெரோனிக்காள். அதேபோல் இயேசுவுக்கு அந்த காலத்தில் பெண்களுக்கு முதலிடம் கொடுத்தார். அவர் எந்த பெண்களை கல்லால் அடித்து எறிய கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த பெண்ணுக்கு தண்டனை தீர்ப்பின்றி அவளுக்கு நீதி வழங்கினார். எந்த ஒரு சட்டங்களுக்கும் பயப்படாமல் எதிர்த்து அவளுக்கு நீதி வழங்கி அந்த பெண்ணை உலகத்தில் உலாவ விட்டார். மற்றும் எருசலேம் பெண்கள் அழும்போது எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். அந்த ஒரு கூற்று இன்று வரை ஒவ்வொரு தாய்மார்களும் தன் பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அழுது கொண்டே தான் இருக்கிறார்கள். அழுது வெற்றி காண்கிறார்கள். பெண்களுள் வீட்டில் இருக்கும் பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரும் சொல்லுவாங்க, சும்மா தானே இருக்கீங்க,
பாருங்கள் அந்த பெண்கள். மெட்டில்டா பென்ஸ் invented the paper coffee filter in 1908. மதர் இன்வென்டர். பார்த்தீங்களா, வீட்டில் இருக்கிற பெண்கள். ஜோஸ்ஃபின் காக்ரேம் invented the first dishwasher in 1886. necessity is the mother of invention. அப்புறம் ஆலிஸ் ஹெச் பார்க்கர் invented கேஸ் ஹீட்டர் இன் 1919. இவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிற மதருங்கோ. மேரி ஆண்டர்சன் invented விண்ட்ஷீல்டு. கார் இந்த க்ளீன் பண்ணி பாருங்கள், அந்த விண்ட்ஷீல்டை அவங்க தான் பண்ணுங்க. வைப்ஸ் 1903. மார்கரெட் நைட் invented the flat bottom paper bag in 1986. Gladys West created mathematical modeling in shape of the earth. ஜிபிஎஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பெண்கள் இயேசுக்கு ஊழியம் செய்த பெண்கள் இன்று பெண்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அன்று இயேசுவோடு உயர்ந்த பெண்களைப் போல மரியன் மதலைனாக்கு உயர்வு தந்தது போல இன்றும் பெண்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பெண்களை மதிப்போம். பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் வீட்டின் கண்கள். இவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.